நான் 10th மட்டும் தான் படிச்சு முடிச்சிருக்கேன். ஆனா, நான் வேலைக்கு போனா கவர்மெண்ட் வேலைக்கு மட்டும் தான் போவேன். அதுக்கு எதனாவது ஒரு வழி சொல்லுங்க. அப்படின்னு ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு வேலைவாய்ப்பு உங்களுக்கு நல்லபடியா யூஸ் ஆகும். யாராவது இப்படி ஒரு நபர் இருக்காங்க, உங்க கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு வீடியோவை நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணலாம். அது என்ன வேலை அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரக துறையின் கீழே இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்பும் பட்சத்துல இப்போ வேலை வாய்ப்பினை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். இதுல மொத்தமா எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா 1483 காலி பணியிடங்கள் இருக்கு. இது நிரப்பும் பட்சத்துலதான் இப்ப வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எப்படி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமா மட்டும்தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். அதற்கான லிங்க் நாங்க கீழே கொடுத்துருக்கோம். தாராளமா அந்த லிங்க் பயன்படுத்தி நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே விண்ணப்பிக்கலாம். அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் பணி நியமனம் போட்டிருக்காங்க. இப்போ நீங்க உதாரணத்துக்கு சென்னை சேர்ந்த நபர்னா சென்னையிலே வேலை வாய்ப்பு, இல்லைன்னா பக்கத்துல தூத்துக்குடி இந்த மாதிரி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நபர்கள் தாராளமா விண்ணப்பிக்கலாம். பணி நியமனம் உங்க சொந்த ஊர்ல நீங்க வாங்கிக்கலாம். இதுக்கு இந்த என்ன வேலைக்கான அறிவிப்பு இப்ப இவங்க விட்டுருக்காங்க அப்படின்னா, இப்ப நீங்க பஞ்சாயத்து செக்ரட்டரி இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட் நீங்க 10th மட்டும் முடிச்சிருந்தா போதும். ஆனா அதுல பாஸ் ஆயிருந்திருக்கணும். அது 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க தமிழ் மொழிய முதல் மொழியா தேர்ந்தெடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா இதனுடைய மாத வருமானம் எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 15,900 ரூபாயில இருந்து 50,400 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க, உங்களுடைய வயது எவ்வளவா இருக்கணும்? கண்டிப்பா 18 வயசு பூர்த்தியா இருக்கணும். அடுத்து 37 வயதுக்கு உட்பட்ட நபரா நீங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலயுமே சில வயதுகள்ல தளர்வுகள் கொடுத்திருக்காங்க. அதன்படி ஓபிசி பிரிவுகளுக்கு 3 ஆண்டுகளும், எஸ்சி எஸ்டி பிரிவுகளுக்கு 5 ஆண்டுகளும், பொது பிரிவுகளுக்கு 10 ஆண்டுகளுமே தளர்வுகளுமே கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க முன்னாள் ராணுவ வீரரோட குழந்தைகள் இந்த மாதிரி இருந்தாலும் அதனோட அடிப்படையில தளர்வுகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு எப்படிப்பா ஆட்கள் எடுத்துப்பாங்க அப்படின்னா 3 திறன் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு சைக்கிள் நல்லா ஓட்ட தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா பைக் இந்த மாதிரியான வண்டிகள் உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதுலயும் 1 வருட அனுபவம் இருக்கணும். லைசன்ஸ் கண்டிப்பா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 8ஆம் வகுப்பு வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ் மொழியை முதல் மொழியா எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால தமிழ் நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கணும், நல்லா எழுதவும் தெரிஞ்சிருக்கணும், அதாவது சரளமா நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா நேர்காணலுக்கான அழைப்புகள் விடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி அப்படின்னா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் சரிபார்க்கப்பட்டு அதற்கேத்த வயது அதற்கேத்த கல்வியெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க நேர்காணலுக்கான அழைப்புகள் விடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நேர்காணல்ல அது சம்பந்தமா சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. இப்போ நீங்க கல்வி தரம் சார்ந்து இல்லைன்னா அந்த வேலைக்கு தகுதியான கேள்விகள்லாம் கேட்பாங்க. அந்த கேள்விகளையும் நீங்க சரியான பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களை வேலைக்கு ஆட்கள் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாச நாட்களுமே கொடுத்துருக்காங்க. அது என்னைக்கு அப்படின்னா 9/11/2025 இந்த நாட்கள் தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி அவகாச நாட்களா கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் நான் 10வது மட்டும் தான் முடிச்சிருக்கேன், ஆனா நான் போனா கவர்மெண்ட் ஜாபுக்கு தான்ப்பா போவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி யாரெல்லாம் காத்துட்டு இருக்காங்களோ அந்த ஒரு நபருக்கு இந்த ஒரு வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க.